ஹிட்லருடைய அந்த நாசி காம்பிலிருந்து வதைகளை அனுபவித்து ஆப்பிரிக்காவுக்கு சென்று பணி செய்த டான் பூம் அப்படிங்கிற ஒருத்தர் நற்செய்தி பணியாளராக அங்கே போகிறார். ரிஃப்ளெக்ஷன் ஆன் காட்ஸ் க்ளோரி, கடவுளுடைய மாட்சிமையினுடைய சிந்தனைகள் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தில் இந்த நிகழ்வை சொல்லுகிறார். இவர் ஆப்பிரிக்காவிலே சென்று கடவுளுடைய நற்செய்தி போதித்து கொண்டிருக்கிற போது ஒரு மனிதரை சந்திக்கிறார். அவருடைய கையில் காயம் கட்டுப்போட்டிருக்கு. இது என்ன காயம் என்று கேட்கிறார். அப்போது அந்த மனிதர் சொல்லுகிறார், பக்கத்து வீட்டில் தீ பற்றி எரிந்தபோது நான் அந்த தீயை அணைத்த போது ஏற்பட்ட காயங்கள் அப்படின்னு சொல்கிறார். பக்கத்து வீட்டில் தீயை அணைப்பதற்காக ஏற்பட்ட போது காயங்கள்னு சொல்லிட்டு அடுத்தபடி மேலே சொல்கிறார், அந்த பக்கத்து வீட்டுக்காரர் எப்போதும் என் மீது பொறாமை கொண்டு என்னை துன்புறுத்திக்கிட்டே இருப்பார். என்னை பற்றி இல்லாத பண்ணுவார், என்னை கஷ்டப்படுத்துவார், என்ன எப்போ பார்த்தாலும் என்னை எப்படி அழிக்கலாம் கெடுக்கலாம் என்று பார்ப்பார். ஒரு நாள் நாங்கள் உறங்கி கொண்டிருந்த பொழுது எங்கள் வீட்டில் தீ பற்றி விட்டது. அவர் தான் தீயை வச்சு விட்டார். நான் என்னுடைய மகனுடைய மனைவி உறங்கி கொண்டிருந்த பொழுது திடீரென்று இரவிலே நான் விழித்திருந்த இடத்திலே பார்த்து என்னுடைய வீட்டினுடைய தீயை நான் அணைத்து விட்டேன். சிறிது நேரத்தில் அது அவருடைய வீட்டிலும் பற்றி கொண்டது, பக்கத்து வீட்டு இல்லையா. அந்த தீயை நான் முழுமையாக அணைக்கின்ற போது ஏற்பட்ட இந்த காயம், இந்த அன்பை தான் ஆண்டவர் சொல்கிறார். தன்னை கெடுத்தவன், தன்னுடைய குடும்பத்தை அழிக்க முற்பட்டவன், அவனுடைய வீட்டை இவர் காப்பாற்றுகிறார், அவருடைய குடும்பத்தை இவர் காப்பாற்றுகிறார். எனவே இந்த அன்பை தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, அதாவது மற்றவர்கள் நம்ம என்ன செய்தாலும் எப்படி நடத்தினாலும் அதை கூட கொஞ்சம் கூட நாங்கள் பெரிதுபடுத்தாமல் நாம் பிரதிபலன் பாராமல் கொடுக்கின்ற அன்புதான் அனைவருக்குமான அன்பு.